என்ன ப்ரோ, இன்னும் 6 டேஸே வீக்கு, சாட்டர்டே வேலைக்கு ஒன்று மெயில் அனுப்பியிருக்கான். எஸ் பிரபு. சார் இமெயில் பார்த்தேன். என்ன சார் இது? மெயிலே போட்டிருக்கேன் பிரபு, படிச்சிருப்பீங்களே. சார் டெய்லி 12 ஹவர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். சாட்டர்டேயும் எப்படி சார்? ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா? பண்ணி தானே ஆகணும் பிரபு, போங்க. முடியாது சார். முடியாதுன்னா புரியல. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒரு நிமிஷம். இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசுவேன். கோவத்தில் வேலையை விட்டு வெளியே போய் என்ன பண்ண போகிறீங்க? கோவிட்க்கு அப்புறம் வேலையில் இருக்கிறதுக்கே லக்கி நீங்கள். யோசிச்சுக்கோங்க. பிரபு, இப்போ நம்ம பேசுன மொத்த டீமுக்கும் கன்வே பண்ணுறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டைம் வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது. சரியா? பிரபு சார் வாங்க. இந்த வருஷம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, இந்த கீஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லுங்கள் சார். காப்பி பேஸ்ட் சார். வெரி குட். நீங்களாம் பாதி நேரம் இதை வச்சு தானே வேலை செய்கிறீங்க. இப்போ விஷயம் என்னென்னா, உங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஃபீட்பேக், ரேட்டிங் இது எல்லாமே போன வருஷம் ரிப்போர்ட்லேருந்து அப்படியே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணிட்டேன். அதே தான், நோ சேஞ்ச் நோ இம்ப்ரூவ்மெண்ட். 2.5 ஸ்டார்ஸ், ஆவரேஜ், ஜஸ்ட் பாஸ், எப்படி வேணால் சொல்லலாம். சார் இந்த வருஷம் ஃபுல்லாக 12 மாதமும் 6 days a week நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்கல தெரியுமா? இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஸ் ட்ரூத். உண்மைதான் சார். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவனோ ஒருத்த மேலே உட்காந்து உறிஞ்சு தின்னுட்டு போய்ட்றான். நல்லா பேசுகிறீங்க பிரபு சார். நீங்கள் போங்க, உங்கள் சீட்டில் உட்காந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணுங்க. நோ தேங்க்ஸ் சார், நான் என் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். பிரபு சார் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? ஒரு கீபோர்ட் போதும் இல்லை சார். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி நான் எங்கே வேணால் பழிச்சுப்பேன். அவ்வளோ ஈஸி இல்லை பிரபு சார். உங்கள் வயசு என்ன? 34. வெளியில் போய் வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சீனியர் ப்ரோக்ராமர் தான், இன்னும் டீம் லீடராக கூட ஆகலை. சரி, அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை கிடைச்சாலும் 100% சொல்கிறேன், இதே மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, என்ன மாதிரி ஒரு சுப்பீரியர். வெளியே 1000 யங்ஸ்டர்ஸ் இருக்கான் சார். 1 மாதம் ட்ரைனிங் போதும் உங்கள் லெவலுக்கு அவனை கொண்டு வந்துட முடியும். ஹோம் லோன் வேறு போட்டிருக்கீங்கல்ல? உன் வேலை ஆச்சு, நீ ஆச்சு. நான் ஆவரேஜ்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிரபு சார். லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குடும்பம், சேலரி, இஎம்ஐ, ஹோம் லோன், இப்படியே ஒரு 25 வருஷம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. பிரபு வாங்க. சார் கங்க்ராட்ஸ், ஃபைனலி. உட்காருங்க. இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்லை? எனக்கு 34 வருஷம், அப்பாவுக்கு அதுக்கும் மேலே. அச்சீவ் பண்ணிட்டீங்க. தாங்க சைன் பண்ணுங்க.
நீங்கள் சைன் பண்ணுங்க போதும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். Control C, Control V. 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 என் கண்ணு குட்டி மாமா இப்ப வந்துருவாருடா செல்ல குட்டி, வந்துருவாருடா. பா பால் பாயசம் ரெடி. இதை வந்துட்டேன். ஏங்க கொஞ்சம் அளவா ஞாபகம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், ஸ்பெஷல் டே இல்லை. ஆர்த்தி பிரபு எப்போ வருவாருன்னு கேளு. அடிச்சேன்க்கா எடுக்கல. பிரபு வந்துட்டான். பாப்பா பா சாரிப்பா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். என்னால் முடியலப்பா, சாரிப்பா. சாரிப்பா. என்னாச்சு என்னாச்சு? ஏய் பிரபு, ஏய் எந்திரி. பிரபு பேங்க் லோன் வேணான்னு வந்துட்டேன். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைப்பா, நான் தான் வேணான்னு வந்துட்டேன். ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல. மரியாதை இல்லை, ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி இருக்கு. அந்த ஃபார்ம்ல கழுத்து போட்டா அதே டெஸ்க்கு வேலை இஎம்ஐன்னு எலிப்பொறியில் மாட்டிக்கிட்ட மாதிரி 25 வருஷம் மாட்டிப்பேன்னு தோணுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். பா ப்ளீஸ் பா, அதை மட்டும் சொல்லாத. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஃப்யூச்சர் எப்போ வரும் தான் தெரியல. வாழ்ந்து செத்துருவோம் போல இருக்கு. நம்மள மாதிரி குடும்பம்லாம் ஃப்யூச்சர்ல நல்லா இருப்போம்னு மட்டும்தான்ப்பா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரசன்ட்ல வாழ்ந்ததே இல்லைப்பா. மனசுக்கு சரின்னு பட்டதை பண்ணதே இல்லை. எவனோ சொன்னான்னு ஒரு ஸ்கூலு, காலேஜில் மெக்கானிக்கல் படிக்க போனேன். எவனோ சொன்னான்னு ஐடி படித்தேன். ஐடியில் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொன்னாங்கடா. பா ஐடிக்கு ஃப்யூச்சர் இருக்குப்பா, ஐடியில் எனக்கு ஃப்யூச்சர் இல்லை. இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேனேஜர் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். நான் ஒரு ஃபெயிலியர்ப்பா, ஃபெயிலியர். வராத படிப்பு, வராத வேலை, ஃபிட் ஆகாத இடத்துலலாம் ஃபிட் ஆக ட்ரை பண்ணி கோமாளி மாதிரி இருக்கேன். அவமானமா இருக்கு. வேற வழி இல்லடா, குடும்பத்துக்காக ஓடிதான் ஆகணும். பா இல்லப்பா, இந்த குடும்பம் தியாகம் அது இதுன்னு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். ஆர்த்தி லைஃப், என் லைஃப், நம்ம யாரும் சந்தோஷமா இல்லை. வேலையை விட்டுட்டு என்னடா பண்ணுவ? எனக்கு வர ஒரு வேலை, அதுல கிடைக்கிற பணம், மரியாதை, நிம்மதியா ஒரு வாழ்க்கை போதும்பா. இனிமே வீடு லோனுன்னு யாரும் பேச வேண்டாம். எடுத்துட்டு போங்கடா.
ராஜபாத் காளியப்பா பாகவதரின் நடிப்பை பாராட்டி இந்த பரிசினை வழங்குகிறேன். மேடையில் நீ கொடுத்த பரிசுக்கு இந்த பரிசு. நன்றிங்க. தம்பிகளா, இந்த மாகாணத்திலே சிறந்த நாடக நடிகர் காளியப்ப பாகவதர், மதுரை சிவதாச சாமிகளுடைய நேரடி சிஷ்யர். வணக்கம் வணக்கம். உங்க நாடக நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 2-3 தடவை நாங்க பார்த்துருக்கோம். நன்றி. உங்களை மாதிரி நாடகக்காரங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பழைய புராண நாடகங்களையே போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இந்த தேசத்தோட நிலைமை என்ன இன்னைக்கு? 200 வருஷமா நம்ம தலைமையில உட்கார்ந்துகிட்டு நம்மள ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் வெள்ளக்காரன். வடக்க திரும்புற இடம்லாம் போராட்டம் பத்திக்கிட்டு எரியுது. இங்க கொஞ்சமாச்சும் சொரண வேணாம். இப்ப என்ன செய்யணும்? உங்க நாடகங்கள் மாறணும், நீங்க மாறணும். இனிமே சுதேசி நாடகங்கள் போடுங்க. இதோ நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். நீங்க போடுற நாடகம் பார்க்க வர்ற ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தையும் சுண்டி இழுக்கணும், சுதந்திர வேட்கையை தூண்டணும். मुझको सब हाथ मिले तब बड़ी ताली में बजा सकता हूँ और तब मैं सारी दुनिया को बचा सकता हूँ। ऐसी दुनिया क्या कहेगी? अगर कोई मुल्क को आज़ाद होना चाहिए तो हिंदुस्तान इस आज़ादी का. உன் ஜாமீனுக்கு பேசியிருக்கேன். இன்னும் 4-5 நாள்ல தெரியும். இங்க ஜெயில சுதேசி ஆட்களை பார்த்தேனே, அவங்க சொல்லிதான் நாட்டு நாட பெண்ணன்னு தெரிஞ்சிச்சு. நாம இனிமே சுதேசி நாடகம் போடுவோனே. சுதேசி நாடகமா? ஆமாண்ணே. ஏன் நீ ஜெயிலுக்கு வந்தது பத்தாதா? மொத்த கம்பெனி தூக்கி ஜெயில போடணுமா? அது இல்லனே, யாரும் தட்டி கேட்கலன்னா வெள்ளக்காரன் இந்த அட்டூழியம் பண்றான். நாடகம் மூலியமா சுதந்திர வேட்கையை உருவாக்கினாரு. உனக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏதாச்சும் இருந்ததுன்னா இனிமே என் கம்பெனி பக்கமே வராத. நான் உன்னை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சுதேசி நாடகம் போடணுமா? கவலைப்படாதீங்க தம்பி, சீக்கிரமே நம்ம வெளியில வந்துருவோம். சுதேசி நாடகம் போடுறோம். என்னப்பா சொல்ற இளந்தேவன்? கண்டிப்பாங்க ஐயா. புதிய நாடக கம்பெனியை ஆரம்பிக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? பாரத நாடக சபான்னு வைக்கலாம். அருமை அருமை, அற்புதம். அதையே வச்சிருவோம். வடிவு, இன்னைக்கு நாடகத்துல பிரமாதமா நடிச்ச. பிரமாதம். நம்ம கம்பெனி இப்ப நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கு. உனக்கு ஆட்டத்துக்கு தினப்படி 100 ரூபாய், அதை 200 ஆக்கிடலாமா நினைக்கிறேன். நல்ல விஷயம். அம்மா கிட்ட பேசுறேங்க. சரி. ஆமா, வாத்தியார் உன்கிட்ட பேசினாராமே, சொல்லு வடிவு. நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? எதுக்கு கல்யாணம்? கான்ட்ராக்ட்ல கை சாத்து போடுற மாதிரி இல்ல? அப்புறம் நான் காலை கூட போயிருவேணும்னு பயம். அதுக்காக தானே? என்ன பேசுறேன்னு தெரியுதா? தெரியுது. உங்களை நல்லா தெரியும் எனக்கு. சாமிகளோட கம்பெனி வீட்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறதுக்கு முன்னாடி காசை கூட்டி கொடுக்கறதா சொன்னீங்களே, ஏன்? காசுன்னு சொன்ன உடனே நான் அப்படியே உங்க மேல வந்து விழுந்துருவேன்னா? அப்ப நான் யாரும் உங்க மனசுக்குள்ள? ஒரு தாசி, தாசி அம்மனியோட மக, அவ்வளவுதானே? இல்ல வடிவு, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். தாலி கட்டின தாசியா இருக்கிறத விட வெறும் தாசியா இருக்கிறது மேல். வேண்டாம். நான் காளியோட பாட்டுக்கு அடிமை, அவரோட வித்தை கடிமை. இப்ப வந்து அவர் கை சொடுக்கினா போதும், நாய் மாதிரி கூடவே போயிடுவேன். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன பேசுற வடிவு? அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இந்த ஜென்மத்துக்கும் அவனால வெளியே வர முடியாது. யார் சொன்னது? நீங்க என்ன சர்க்கார் ஆளா? அவர் கண்டிப்பா வெளியில வருவாரு. அவர் எப்ப வராரோ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க முடியாது. நாளைக்கு வந்து கணக்கு முடிங்க. அப்படி நினைச்ச உடனே உன்னால போயிட முடியாது வடிவு. என் கூட சேர்ந்து நடிக்கிறேன்னு 15 வருஷ கண்ட்ராக்ட் இருக்கு. போயிட்டா விட்டுருவேனா? போலீஸ்ல சொல்லி தூக்கி உள்ள வச்சிருவேன்.
பயமுறுத்தி பாக்குறீங்களா? போலீஸ் தூக்கி ஜெயில தானே போடுவாங்க. பரவாயில்ல, காலிக்கு பக்கத்துல இருந்துட்டு போறேன். ஏன் வடிவு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? காளி காளி காளி, எப்ப பார்த்தாலும் காளி, எல்லாத்துலயும் காளி. அவ இப்படி என்ன பண்ணிருக்க? அவனுக்கு பிச்சைக்காரியா இருந்த உன்னை கான கோகிலம் வடிவாம்பாளா இப்படி வளர்த்து எடுத்தது யாரு? மலேசியா, சிங்கப்பூர், கொழும்புன்னு போற தேசத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் திரும்புற இடம் எல்லாம் வடிவு வடிவு வடிவுன்னு உன் பேரை சொல்ல வச்சேனே. ஏன் ஏன் வடிவு? ஏன்னா நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். இன்னைக்கு நான் லட்சாதிபதி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்குவேன். ஆனா நீ, உனக்கு ஏன் என்ன பிடிக்கல? சொல்ல வடிவு, உனக்கு ஏன் என்ன பிடிக்கல? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மகாராணியா இருக்கிறது வாழ்க்கை இல்ல, மனசுக்கு பிடிச்ச முன்னாடி இருக்கிறத வாழ்க்கை. இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க, என்ன விட்டுருங்க. பரங்கியர்க்கு பாரத தாய்தான் அடிமையாவதா? அவள் கை விலங்காலும் கால் விலங்காலும் நாடும் நோவதா? விடுதலை வேள்வியில் கொடுதலை, வெள்ளையன் செய்வானோ சுடுதலை. மக்களுக்கில்லை சூடு, இது மாபெருமான கேடு. வா வடிவு. விட்டுட்டு வந்துட்டேன். இனிமே உங்களோட சேர்ந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்துட்டேன். அம்மா ஜமீனுக்கு வப்பாட்டியாக்க பாக்குறாங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நிக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முடியல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன காப்பாத்துங்க. உங்க கூட இருக்க ஒரு இடத்த கொடுங்க. உங்க கூடவே இருக்க, நடிக்க வேணாம்னா சமயக்காரியா இருக்க. வடிவு, என் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட பாவசமா இருக்கு. என்னைய கட்டாயப்படுத்தாத. நான் இவ்ளோ சொன்ன பிறகும் என்னை ஏத்துக்க உங்க மனசு இறங்கலையா? அற்ப பிறவே நினைக்கிறீங்களா? என்ன பேசி கொள்ளாத வடிவு. என்னால முடியாது, இப்ப முடியாது. நான் போறேன், ஆனா இனிமே நான் நடிக்க மாட்டேன். உங்க மனசு இறங்கி கூப்பிடுற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன். நான் சொன்னது சத்தியம், நான் நடிக்க மாட்டேன். உங்களுக்காக காத்திருப்பேன். காளி காட்டு தீ மாதிரி நாலா பக்கமும் வளர்ந்தான். அவன் வளர வளர நான் அழிஞ்சேன். கூட்டம் இல்லாத கொட்டகையை பார்க்கறப்ப அவமானமா இருந்துச்சு. நான் கிட்ட சாகலாம்னு தோணுச்சு. பாயாசம் பழவேசம்லாம் காளி குரூப்ல சேர்ந்துட்டாங்க. மீதி பேர் பயாஸ்கோப்புக்கு போயிட்டாங்க. போகட்டும், எல்லாரும் போகட்டும். யாரு போனாலும் தனி ஆளா மேடையில நின்று நடிப்பா இந்த கோமதி நாயகம். ஏன் நீங்களும் போங்க. யாரையும் நம்பி நான் இல்ல, என்னையே நம்பி இருக்கேன்.
தனியாளா நாடகம் போடுவேன், தனியாளா நாடகம் போடுவேன். பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரித்திகா ஃபோன் கொடு, இவ்வளோ குறையாவது பார்த்துருப்போம். அந்த எஸ்ஐ வந்து தான் உன் புருஷனை கூட்டு போனா? ஆமா சார். அப்புறம் எப்படி அவன் இல்லைன்னு சொல்லுவான்? நீ விடுமா, நான் பார்த்துக்கிறேன். அட ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் போலீஸ்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு. சார், நான் லைஃப் லாங் போலீஸ் ஸ்டேஷன் போகாமலே இருந்துட முடியும். ஆனா அவன் வார வாரம் கோர்ட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ அவன் தான் பயப்படணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் புருஷன் வீட்டில் இருப்பான். என்னடாச்சு? தூக்கிட்டாங்கம்மா. இப்போ எங்கிறீங்க? இங்கே ஒஸ்கோட்டை ஜங்ஷனில் ஒரு டீ கடையில் இருக்கும். ஏய், முதல்ல ஸ்டேட் விட்டு வெளியில் வர வேண்டியது தானே? இதோ வந்துடுறோம்மா. மாலூர் வழியாக ஓசூர் போச்சு வந்துடும். ஏய், அந்த ரூட்டு சுத்தம் இல்லை? இல்லை மாமா, இன்னும் நாங்கள் ட்ரெயினில் போகலன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரோட்டில் தான் தேடுவாங்க. ரோட்டில் போகிறதா NH4 தான் ஷார்ட் ரூட்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த ரூட்டில் தான் செக்கிங் இருக்கும். ஒசூர் ரோட்டை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நாங்கள் மாலூர் வழியாக பைக்கில் வந்தால் எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் படிப்பில் காமிச்சிருவேன்டா. சரியா கேட்கல மாமா? இந்த அறிவை படிப்பில் காமிச்சிருக்கலாம்னு சொன்னேன். ஜாகிரதா சார். ஒசூர் செக் போஸ்ட் அலர்ட் பண்ணுங்க. ஹோஸ்கோட்டை ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பசங்களோட ஃபோட்டோஸ் பெட்ரோல் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் மிஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த நம்பரை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. எஸ் சார். ஓகே சார், ஐ வில் டு இட் சார். சார், ஹிஸ் கான்ஸ்டபிள் அன்பு சார் டிசிப்ளினுக்காக இந்த வருஷம் கமிஷனர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே மச்சான், கிளம்புனாடா. ரொம்ப நேரம் இங்கே இருக்கணும். யா சார், அந்த பசங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். இப்போ ஆன் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் பண்ணுவாங்க. கீப் ட்ராக்கிங். சார், சிம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். பட் நம்ம IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிப்போம்னு அவங்களுக்கு தெரியல சார். சின்ன பசங்க. யோ இடியட், இந்த மாதிரி எவ்ரி மினிட் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதியா. அவங்க எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ணியா, வேலை பண்ணியா? ஓகே சார். அந்த புது நம்பர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு. ஐ வில் டு இட் சார். போலீஸ்டா. எல்லாரும் காலி. சைலண்டாக டென்ஷன் ஆகாது. போலீஸ்காரன் தானாக கண்டுபிடிக்கிறத விட அந்த மாதிரி பயத்தில் மாற்றவன் தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கிறத விட முக்கியமாக வேறு நிறைய ஆகுது. கேஷுவலாக என்னடா கேஷுவல்டா. லோகே சார்ஜர் ಇದೆಯಾ? ಅವ್ರು ಚಾರ್ಜ್ ಹಾಕೊಳ್ಳಿ ಸರ್. ರಾಗದಕ್ಷಿಣ கலை, இவன் கேஷில் இருக்கிற எல்லாரும் மாட்டி விட்டு போகிறான். கிளம்பலாமா? சார், ஒஸ்கோட்டை ஜங்ஷன் செல்லேடிலாம் சார் இந்த மொபைல் இருக்கு. பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு சார். ஓகே. பைக் யாரு? அது சார். எப்படியும் ஃபோனை டேப் பண்ணிருப்பாங்க. நம்ம மாலூர் வழியாக வரோம்னு சொன்னால் அதை கேட்டு அந்த ரோட்டில் செக்கிங் டைட் பண்ணுவாங்க. NH4 ஃப்ரீயாக இருக்கும், நம்ம சேஃபாக இந்த பக்கம் போயிடலாம். சிம் மாற்றி பேசினாலும் IMEI நம்பர் வச்சு ஃபோனை ட்ராக் பண்ணிவிடுவாங்க. அதான் சிம் மாற்றி ஃபோன் அங்கேயே விட்டோங்க. அந்த IMEI நம்பர் வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறது? சார், சிம் கார்டை வச்சு ஹேண்ட்செட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் சார். எல்லா ஹேண்ட்செட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்குது சார். அதுதான் IMEI நம்பர் சார். IMEI நம்பரை வச்சு அந்த ஹேண்ட்செட்டில் யூஸ் பண்ண எல்லா சிம் கார்டோட நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த சிம் நம்பரை வச்சு அது இப்போ இருக்கிற ஹேண்ட்செட் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் சார். அகைன் அந்த ஹேண்ட்செட்டோட IMEI நம்பர் வச்சு அதில் யூஸ் பண்ண எல்லா சிம் கார்டு நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் சார். ரிஜிஸ்டரில் எல்லா சிம் கார்டோட அவுட் கோயிங் இன்கமிங் கால் ஹிஸ்ட்ரி இருக்கும் சார்.
இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் சார். விதின் ஃபியூ ஹவர்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு சார். நம்பர் யாவது இதியா சார் அந்த சிம் கார்டு IMEI நம்பர் வச்சு ட்ராக் பண்ணதுல 28 நம்பர் கிடைச்சிருக்கு சார். அதில் 4 நம்பர் சென்னை நம்பர் சார். ஒரு நம்பர் ½ ஹவருக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க சார். 9003090345 சார். போ அவரே தொத்துக்குவார். மச்சான் இந்த நம்பர் யாருக்கு தெரியும்? மச்சான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்டா. ஹலோ பிரபுவா, யாரு? புது சிம் வாங்கியதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல பிளான். நான் ஏசிபி மனோஜ் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒரு அன்ரேஜ் பண்ண கிட்னாப் பண்ணிட்டு போனால் என்ன ஆகும் தெரியல. 7 வருஷம் உள்ள வச்சுருவாங்க. 7 லாங் இயர்ஸ். சார் அக்யூஸ் இருக்கிற செல்லேடி பக்கத்தில் தான் சார் இருக்காரு. அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் பொண்ணு ஒரு பையன் கூட ஓடிட்டான் வெளியே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க அப்பா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டார். சார் அக்யூஸ்டும் ஒரே செல்லேடியில் தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட் இல்லாமல் FIR போடாமல் அந்த பொண்ணு ஃபோனை டேப் பண்ணுறது, என் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அந்த பொண்ணை நீ இப்போ விட்டு போனால் I'll forgive you. இல்லை உன்னை பிடிப்பேன். Then I'll ruin your life. முதல்ல நீங்கள் அதை பிடிங்க, அதுக்கப்புறம் என் லைஃப்பை காலி பண்ணுறது பற்றி பேசலாம். சார் யா, நீங்களும் அக்யூஸ்டும் ஒரே செல்லேடியில் தான் சார் இருக்கீங்க. டோன்ட் ஷோ. எக்ஸாக்ட் அங்கே இருக்கா? நீங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் முன்னாடி தான் சார் அவன் இருக்கான். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல தான் சார் சிக்னல் வந்துட்டு இருக்கு. இப்போலாம் போலீஸ் செல்ஃபோன் வச்சு தான் அக்யூஸ்டு பிடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம ஃபோன் ஆன்ல இருந்தாலே பிரச்சனை தான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இனிமேல் நம்மளை யாரும் ட்ராக் பண்ண முடியாது. நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ சார் ಹೊಸಕಟ್ಟೆ ಹೊಯ್ಸಳದಿಂದ ಧನಂಜಯ್ ಸರ್. எஸ் தனஞ்சய். சார் நீங்கள் அமிச்ச MMSல இருந்த பசங்களை நான் பார்த்தேன். பிடிச்சிட்டிங்களா? நோ சார், அப்போ எனக்கு MMS வரல சார். அப்போது அந்த பசங்க போன பைக் நம்பர்ஸ் எதாவது நோட் பண்ணிங்களா? பைக் இல்லை சார், அது கார் சார். கார்லையா? எஸ் சார், பிளாக் கலர் செடான் டைப் வெஹிக்கிள் சார், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சார். ஹலோ சார், ஹைவே பெட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. NH4 பிளாக் பண்ண சொல்லுங்கள். மச்சான் புது நம்பரை ட்ராக் பண்ணிட்டாங்க. நம்ம NH4 தான் போகிறோம்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க முன்னாடி போகிறாங்க. போலீஸ் செக்கிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லேன். ಹಿಂದ್ಗಡೆ ಇನ್ನೊಂದು ಕಪ್ ಕಾರ್ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ, ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡಿ. என்ன மச்சான் எல்லாம் கருப்பு அன்னைக்கு வச்சுருக்கானுங்களா? பசங்க வர வண்டி பற்றி தெரிஞ்சிருக்குமா? ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருங்களா பாரு. மச்சான் கார்த்திக் மெசேஜ் பண்ணியிருக்காண்டா. ஹைவேல கருப்பு கார்லாம் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்களா? உமேஷ் அவன் வீட்டுக்கு தான். ஆமாண்டா. அவனை பங்கார்பேட் பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லி SMS பண்ணிவிட. சார் நம்ம IMEI நம்பர் வச்சு ட்ராக் பண்ண ஒரு நம்பர்லேருந்து பங்கார்பேட்டில் ஒரு நம்பருக்கு SMS போயிருக்கு சார். அதில் மச்சான் கம் டு பங்கார்பேட் பஸ் ஸ்டாண்ட் இமீடியட்லி போயிருக்கு சார். அந்த பையன் நீங்கள் பெட்ரோல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அங்கே வரேன். பங்கார்பேட்டுக்கு போய் வண்டியை மாற்றிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீயே கூட இருந்தால் லைஃப்பில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு எனக்கு தெரியும்.
இதோ உண்மை சொல்லிட்டேன்டா. மச்சான் டக்குன்னு இறங்கி பைக் வாங்க. ಹಲೋ ಬಂಗಾರಪೇಟೆ ಹೈವೇ ಪೆಟ್ರೋಲ್ ರಿಪೋರ್ಟಿಂಗ್ ಸರ್. ಗಾಡಿ ಹಿಡ್ಬಿಟ್ವಿ ಸರ್. அந்த பசங்க ಸರ್ ಒಬ್ಬನೇ ಹುಡುಗ ಇದ್ದಿದ್ದು. ಏಯ್ ನಿಕ್ಕಿದವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಅಂತ ಸಾಹೇಬ್ರಿಗೆ ಹೇಳೋ. அவங்க எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சா கூட நான் ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டேன். அவங்க எங்க போயிருக்காங்க தெரியாது சார். இப்போ நீ சொல்லல உன்னை